கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த ஜெப ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை நமக்காக செய்வாராக. ஆமென். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் விலையேறப்பெற்ற திருரத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றின தயவிற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்பிற்காக நன்றி, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை கர்த்தாவே. உடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு பலப்படுத்துவீராக, எங்களை உற்சாகப்படுத்துவீராக கர்த்தாவே. நீங்கள் பலம் இல்லாதவனுக்கு பலத்தையும் ஆண்டவரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறதே கர்த்தாவே. எங்களை உற்சாகமாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை நிரப்புவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தேவ பிரசன்னம் ஆண்டவரே நிரப்பப்படும் முடியாது கிருபை செய்வீராக. தொடர்ந்து நீர் எங்களோடு பேச இருக்கிற வார்த்தையை எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தருகிற உற்சாகத்தோடு பலத்தோடு தொடர்ந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நடத்த கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise God people. 98th episode of Jevem and Jem. God is good and God is good. These episodes are going to be awesome. Amen. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. 98 நாளைக்கு 99 நாளைக்கு செஞ்சுரி. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கடந்த 98 நாட்களாக 97 நாட்களாக இதை தொடர்ந்து செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார்னா ஆச்சரியமாக இருக்குது. 3 மாதத்துக்கு மேலே நம்ம இந்த ஜெப ஜெயம் நிகழ்ச்சி எப்படி கொண்டிருக்கிறது நடந்துட்டுருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. பலர் இதன் மூலமாக பிரயோஜனப்படுகிறார்கள். நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இதை செய்வதற்கு, உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு, பேசுவதற்கு. என்றால் இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வருஷத்துடைய ஆரம்பம் ஜனவரி மாதம் முடிந்து இப்போ பிப்ரவரி மாதத்தில் இருக்கிறோம். ஜனவரி மாதத்தில் நாம் 112 தியானிக்க ஆரம்பித்தோம். அதில் இந்த 3வது வசனத்தில் நாம் பல நாட்களாக நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் வாரி இறைப்பான், ஏழைகளை கொடுப்பான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஆசை தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். கர்த்தருடைய ஆசை அவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஆசை ரொம்ப பெரிய ஆசை. அதனால்தான் ஏசாயா 55 சொல்கிறார், பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளோ பெரிய திட்டங்களை அவர் நமக்காய் வகுத்து வைத்திருக்கிறார். அவ்வளோ நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். செழிக்க வைக்கிற திட்டங்களை வைத்திருக்கிறார். அவை நமக்கு சோர்வு வரும்போதெல்லாம், நாம் மனது கவலைப்படும் போதெல்லாம் மீண்டும் மீண்டுமாய் நம்மை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நான் நினைப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்ய வல்லவர். நான் கனவு காண்பதற்கும் கர்த்தர் அதிகமாக செய்ய வல்லவர். என் பலவீனத்தோட, என் பிரச்சனைகளை விட, என் சவால்களை விட கர்த்தர் பெரியவர். பெரியவர். பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். உன்னதமான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இன்னும் அதிகமாக நம்புவேன், கர்த்தரை சார்ந்து கொள்வேன். கர்த்தனுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கிறவராய் மட்டும் இல்லை, மீதம் எடுக்க வைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இப்படி நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சூழ்நிலைகள் நம்மை போட்டு அப்படியே அமுக்க முற்படும் போது நாம் அப்படியே கொஞ்சம் அதுக்கு விட்டு கொடுத்துட்டோம்னா அது நம்மளை காலி பண்ணிடும். we need to resist the devil. பொல்லாத அசுத்தாவிகள் தான் இந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம கொண்டு வந்து நம்மளை சோர்வுக்குள்ளாக்குது. பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக, அப்போ பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக lift the shield of faith. இது ஒரு போர், இது ஒரு பேட்டில் ஃபீல்ட், இது ஒரு போர்க்களம். இதில் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு, நம்முடைய மனதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கு வார்த்தையை தவிர
நமக்கு வேற இடமே கிடையாது. ஆமென். இவர்கிட்ட பேசலாமா, அவர்கிட்ட பேசலாமா, இவர்கிட்ட உதவி வருமா, அவர்கிட்ட உதவி வருமா, ஏதாவது ஐடியா வருமா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் டைவர்ட் ஆனோம்னா பிசாசு எல்லாத்தையும் என்ன பண்ணி விட்டுருவான், முடிச்சுட்டு போயிடுவான். நாம் ஓட வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய வார்த்தை, நம்ம செல்ல வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய பிரசனம். ஏனென்றால் பலத்தினால் முடியாதது, பராக்கிரமத்தினால முடியாததெல்லாம் செய்து முடிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். சூழ்நிலைகளை அவர் தான் மாற்றுகிறார். மகா பெரியவர் அவர். ஆச்சரியமான நன்மைகளை நமக்கு செய்கிறார், ஆச்சரியமான காரியங்களை நமக்கு செய்கிறார். அதனாலதான் இதை பார்த்து கொண்டு சொல்லுகிறேன், ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க, ஒரு நாளும் பலன் குறுகி போயிடவே கூடாது. பாருங்க, நிறைய சவால்கள் வாழ்க்கையில் வரும்போது, விசேஷமாய் சரீரத்தில் பலவீனங்கள், வியாதிகள், பொருளாதாரத்தில் நெருக்கடிகள், இதெல்லாம் வரும்போது ஒன்னே ஒன்று நல்லா தெளிவாய் மனதை வைத்துக்கொள்ளும். கர்த்தர் எனக்காய் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், அதெல்லாம் நிறைவேற்றி முடிக்க எனக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹெல்ப்பர், ஆதாமுக்கு ஏவாளை ஹெல்ப்பராக கொடுத்தாரா, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஹோலி ஸ்பிரிட்டை ஹெல்ப்பராக கொடுத்துருக்காராம். எவ்வளோ பெரிய விஷயம் அது. நமக்கு உதவி செய்ய, நம்மை பலப்படுத்த, நம்மை ஸ்ட்ரெங்தனர்னு போட்டிருக்கு, நம்மை பலப்படுத்துகிறவர், கம்ஃபர்டர்னு போட்டிருக்கு, தேற்றுகிறவர். அந்த நேரத்தில் பிரச்சனைகள் நம்ம மத்தியில் தேற்றுவதற்கு, நம்மை தாங்குவதற்கு ஆளுநர் நினைக்கிறோம். நமக்கு ஆவியானவர் இருக்காருங்க, நமக்கு வசனம் இருக்காது. ஆவியார் என்ன பண்ணாரோ வசனத்தை கொண்டு வந்து காட்டுறாரு, எப்படி நம்ம தேற்றுகிறார். அதனால தான் இரவு போல இந்த வார்த்தையை தியானிக்கணும், மனதில் இந்த வார்த்தையை நிறுத்தணும். இயேசு உங்களுக்காய் எனக்காயும் சிலுவையில் இவ்வளோ பெரிய கிரயம் செய்து முடித்திருக்கிறார். ஏழையாக இருக்கிறார், பொருளாதார நெருக்கடிகளை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அகற்றுவதற்காக, குறைவை அகற்றுவதற்காக, வறுமை அகற்றுவதற்காக சிலுவையில் ஏழை ஆளான்னு படிக்கிறோம் 2:8-9. அப்போ ஆஸ்தி ஐஸ்வர்யமும் நம்முடைய வீட்டில் இருக்கும் என்பது இது வேத சத்தியம், இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆசை. இது நிறைவேறக்கூடாது, இதை நாம் சோதரிக்க கூடாது. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசை. எனக்கு எப்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல தேவனுடைய பிள்ளைகள் நுழையக்கூடாதபடிக்கு அந்த காலாடியர்களும் அந்த மக்களும் ஏற்று நின்றார்களோ, அவர்களுக்குள்ள இருந்த அசுத்தாவிகள் செயல்பட்டதோ, இன்றைக்கும் அந்த அசுத்தாவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதை விட அதிகமாய் செயல்படுகிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் வேதத்தை அதிகமாக தியானிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. 2:8 வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், நல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க, அவரை விட பெரிய ஐஸ்வர்யவான் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கவே முடியாது. அவர் இந்த பூமியில பிறந்த போது, அவர் இந்த பூமிக்கு வந்ததே பெரிய தரித்திரம். நீங்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னை ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரரானாரே என்று நீங்க, அவர் ஐஸ்வர்யவானா இருந்த பரலோகத்தில் இந்த பூமிக்கு வந்ததே தரித்திரம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய விளைவு என்னதான், நீங்கள் தரித்திரத்திலிருந்து வெளியே வருவீர்கள், ஐஸ்வர்யவான்களா இருப்பீர்கள். இன்னும் வேதத்தில் நம்ம ஆழமாய் தொடர்ந்து பார்க்கும்போது அவர் தரித்திர குடும்பத்தில் பிறகுறாரு. ஆனால் சில மாதங்களிலே அவர் ஐஸ்வர்யவானாகும்படி கர்த்தர் சாஸ்திரிகளை அனுப்புகிறார். அதன் மூலமாக இந்த குடும்பம் செழிப்பாகுது. எகிப்துக்கு தப்பி ஓடுகிறார்கள். அங்கே 1.5-2 வருடம் இருக்க வேண்டிய நிலைமை வருகிறது. திரும்பியும் அவர்கள் இஸ்ரவேலுக்கு வருகிறார்கள், செட்டில் ஆகிறாங்க. இயேசுடைய வாழ்க்கை ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அப்படி தொடர்ந்து போகும்போது அது செல்வ செழிப்புக்குள்ள தான் போகுது. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து அவருடைய எங்கேயுமே ஜீசஸ் வேற எந்த வேலையை செய்தார்னு போடல. இன்னும் அந்த நாட்களில் ஜூயிஷ் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ரபாய்ஸ், வேத போதகர்கள், வேத சாஸ்திரிகள், வேத வல்லுநர்கள், முக்கியமாக ரபாய்ஸ், பாஸ்டர்ஸ், அவர்கள் மற்றவர்கள் செய்கிறது போல அவர்கள் அந்த செக்குலர் ஒர்க்கில் இருக்க மாட்டாங்க. அப்படிதான் வரலாறு சொல்லுது. அவர்கள் போதிப்பதிலும் மக்களை நடத்துவதிலும் இருந்திருக்கிறார்கள். அதே போல அவர்களுக்கு மக்கள் பொருளாதார நன்மைகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் வரலாறு. அப்போ ஒரு ரபாய், ஒரு ரபுடி, ஒரு போதகர் என்று அந்த நாட்களில் இருந்தவர்களே அவர்கள் மக்களுக்கு வார்த்தையை போதித்து, மக்கள் அவர்களுக்கு பொருளாதார நன்மைகளை, காணிக்கைகளை, விலை உயர்ந்த பரிசுகள் எல்லாம்
கொடுத்து வரவேற்று அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணுவதற்கும் அவங்களுக்கு வசனத்தை போதிப்பதற்கும் அவங்களுடைய தேவாலயத்திலும் ஜெப வீடுகளிலும் ஜெப ஆலயங்களிலும் போதிப்பதற்கும் அவர்களை வரவேற்றார்கள். இங்கே இயேசு வராரு, இவருடைய பிரசங்கத்தை கண்டு அந்த மக்கள் உலகமே, அந்த இஸ்ரவேல் நாடே வியக்குது. இப்படி இவர் பேசுறாரு இப்படி. அப்போ யோசிச்சு பாருங்க, ஜீசஸ் எப்பேற்பட்ட ஒரு போதகராக இருந்திருப்பார், எப்பேற்பட்ட ஒரு ப்ரீச்சராக இருந்திருப்பார், எப்பேற்பட்ட ஒரு ரபியாய் அவர் இருந்திருப்பார், அவருக்கு எப்பேற்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இன்னும் ஆச்சரியமா இருக்கிறது, அவர் பாருங்க பணக்காரர்களோடு பேசும்போதும், பணத்தை குறித்து பேசும்போதும், பொருளாதாரத்தை குறித்து பேசும்போதும் எங்கேயும் கொஞ்சம் கூட அவர் குறைவுல இருந்த ஒரு மாதிரியே பேசல. பாருங்க சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இன்னைக்கு அவருடைய வஸ்திரத்தை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். நீங்கள் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் லூக்கா 16:10-13 இதெல்லாம் பார்க்கும்போது ஜீசஸ் thought about financial stewardship, generosity and responsibilities of wealth. பார்ப்போமே, மத்திய 6ஆம் அதிகாரம் போக 24ஆம் வசனம் படிக்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எவ்வளோ தெளிவாய் சொல்றாரு பாருங்க. உலக பொருளுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலக பொருள் வேணான்னு சொல்லல, அதுக்கு ஊழியம் செய்துட்டு கர்த்தருக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அதுதான் அவர் இவ்வளவு பொருளாதாரத்தை பத்தி பேசுறாரு பாருங்க. பணத்தை பத்தியே பேசாம இருந்தாரா? பேசுறாரு நன்கு. ஒரு 30 நல்லா ஏசுலாம் நீங்க ஒரு வயசானவர் நினச்சிக்க கூடாது. ஒரு 33 வயசு பையன் இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேசுறாரு. அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ், நபிகள், வயதானவர்கள்லாம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் இங்கே பேசுகிற பொருளாதாரத்தை குறித்து பேசுகிறார். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று பேசுகிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்க பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று பேசுகிறார். முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியை தேடு, இவைகள்லாம் அவனுக்கு கூட கொடுக்கப்படும் என்று பேசுறார். எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இமேஜின் a young man of 33-year-old 30 to 33 இயர்ஸ்ல இவ்வளோ நல்ல ரொம்ப அவருடைய சிந்தனைகள் இதெல்லாம் எங்கிருந்து வருது? தேவனுடைய சிந்தனை. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவர் சொல்றாரு இதெல்லாம் இன்றைக்கு நாம் கடவுளுடைய வார்த்தைகளாக எடுத்து விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வாசிப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10-13. லூக்கா 16:10-13. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாய் கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவருடைய சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவருடைய போதனையில் யார் உட்காந்து கேட்கிறா? பரிசேயர்லாம் உட்காந்து கேட்கிறா. இன்னைக்கு நம்ம போதிக்கிறத பரியாசம் பண்றாங்களே, கிண்டல் பண்றாங்க, கேலி நக்கல்லாம் பண்ற மாதிரி அன்னைக்கு இயேசுடைய போதகத்தை என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணாங்க. பண்ணது யார்? சும்மா சாதாரண மக்கள், ஊழியர்கள், அன்னைக்கு இருந்த ஸ்காலர்ஸ். இல்லைனா அது இல்லை இப்படிலாம் பேசுகிறாங்க. ரொம்ப அழகாக சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும் அநேகத்துக்கு. அப்போ கொஞ்சத்தில் உண்மை இல்லைன்னா அநேகத்து மேலே யார் உனக்கு அதிகாரம் கொடுப்பா அப்படின்றாரு. இது மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. அநீதியான உலக பொருட்கள் நீ உண்மையாக இல்லைன்னா உங்களை நம்பி மெய்யான பொருளை யார் ஒப்புவிப்பா? வேறொருவருடைய காரியத்தில் நீ உண்மையாக இல்லைன்னா உனக்கு சொந்தமாக என்ன கொடுக்கப்படும்? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யாருமே பேசுகிறாத காரியங்கள். பொருளாதாரத்தை குறித்து
ஃபினான்ஷியல் ஸ்டூவர்ட்ஷிப்பை குறித்து, ஜெனராசிட்டி குறித்து, கொடுக்கப்படும், அபிக்கு குளிக்கு சரிந்து விழும்படி மனிதர்கள் நன்றாக எழுதும் வழியிலே போடுவாங்க. இந்த மாதிரியான பொருளாதார காரியங்களை, ஐஸ்வர்யத்தை குறித்து அது எக்ஸ்பீரியன்ஸ். ஞானம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அனுபவம். இந்த வீட்டில் மூத்த மகனாக இருந்து யோசேப்புக்கு 12 வயதில் மரியாதை யோசேப்பை ஒரு தேவாலயத்தை கொண்டு போனார்கள்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் யோசேப்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவருடைய பூலோக தகப்பனாய் பொறுப்பில் இருந்த யோசேப். ஆனால் ஜீசஸ்க்கு இருந்த அந்த நாலேஜ் அண்ட் த விஸ்டம் அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் இதுவே காட்டுது. இந்த மாதிரியான வாசகங்கள், இந்த மாதிரியான வசனங்களை காட்டுது. He was so well experienced in handling wealth. ஐஸ்வர்யத்தையும் பொருளையும் பணத்தையும் கையாளக்கூடிய திறமையை உடையவராக யார் இருந்தா? ஜீசஸ். இல்லாத ஒரு ஆள்கிட்ட அது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. இவங்க அங்கே போய் கூட இவங்க தரித்திரர்கள் கூட, இவங்க தரித்திரர்களாக இருந்தாங்களா? இவங்க எங்கே போய் கொடுத்துருப்பாங்க? யூதாஸ் வெளியே போடுறாரு. இப்போ போகிறதே எதை காட்டுது? பண்டிகைக்கு தேவையான பண்டிகைகள் தேவையானதை வாங்க அனுப்புகிறாரோ யோசிச்சு பாருங்க. ஒரு பண்டிகைக்கு தேவையானதை வாங்க பாருங்க. ஒரு பொங்கலோ, ஒரு தீபாவளியோ, ஒரு கிறிஸ்மஸோ யோசிச்சு பாருங்க எவ்வளோ செலவாகுது. அப்போ இவர்கிட்ட அந்த மக்கள் இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ஜனம், எல்லாத்துக்கும் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆயிருக்கும் படம். அது மட்டும் இல்லை, இவர் யூதாஸ் போனாதான் எல்லாம் நினைக்கிறாங்க. என்ன நினைச்சாங்க? ஏழைகளுக்கு கொடுக்க போறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, வெளியே தரித்திர கூட்டமே நின்றுட்டு இருந்திருக்கும். இயேசு ஏதாவது கொடுப்பாரா? சாப்பாடு கொடுக்குன்னு சொல்லும் போது இவ்வளோ பேருக்கு நாங்கள் எங்கே சாப்பாடு கொடுக்கறது அப்படிதான் கேட்டாலும் இல்லையே. என்ன புதுசாக சொல்றீங்க சாப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலை. புரியுதுல்ல உங்களுக்கு? அவருடைய பழக்கமாகவே வச்சுருந்தார் சாப்பாடு போடுறது, கொடுக்கறது. ஐயோ இப்படிலாம் சாப்பாடுலாம் நம்ம கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்லலை. இந்த இடம் வனாந்திரமாக இருக்கே, லொக்கேஷனில் சாப்பாடு கிடைக்காததான் பிரச்சனையே ஒழிய, நல்ல லொக்கேஷனில் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க? சீஷர்களுக்குமே சாப்பாடு கொடுக்கணுன்ற அந்த ஜீசஸோடைய ஐடியா அவங்களுக்கும் வந்திருக்கும். இப்போ இதற்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இதெல்லாம் நம்ம நிதானித்து பார்க்கணும். யோசித்து பார்க்கும்போது ஒன்றே ஒன்று நல்லா தெரியுது. ஜீசஸ் வாஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் வெல்த் அண்ட் ஹி ஹேட் த நாலேஜ். எல்லா அறிவும் புத்தியும் அவர்கிட்ட இருந்தது. அதெல்லாம் அவர் வார்த்தைகளாக கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் படித்து நாம் தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரும்போது இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். உங்களை எல்லையும் செல்வந்தர்களாக்க இயேசு நமக்காய் ஏழையானார் என்பது மிக மிக உண்மை, சத்தியம். இதை அறிந்து கொள்ளும் போது இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் ஜெபம் பண்ணி நிறைவு செய்வோம். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு குமாரனே இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ தயவு எங்கள் வாழ்க்கையில பெருகிறதே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நீ நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், உடைய வழி நடத்துதலுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதில்லை, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? எங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? உதவி செய்ய எங்கள் கண்மலையானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஜெய பலனமானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் தருகிறீர். சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவத்தை பெருகப்படுகிறீர். உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரவலில் செய்யப்படுவது போல பூமியில எங்கள் வாழ்க்கையில, எங்கள் பொருளாதாரத்தில், எங்கள் சுகத்தில் செயல்படுவதாக. கர்த்தர் எங்கள் வைத்திருக்கிற நன்மையும் கிருபையும் ஏராளமான நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவ தயவு எங்கள் வாழ்க்கையில பெருகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெருகட்டும். விசேஷமாய் கடன் மறையட்டும், பொருளாதார குறைவுகள் அகன்று போகட்டும். கர்த்தாவே, நீ உம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். வாரி இறைக்கு ஏழைகளுக்கு கொடுக்க உதவி செய்வீராக. எங்கள் வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் பெருக பண்ணுவீராக. கர்த்தாவே, உம்முடைய மனதுக்கு விரோதமாக, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக, உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பொருளாதார நன்மைகளுக்கு விரோதமாக நாங்கள் பேசின பயத்திலோ கலக்கத்திலோ பேசின வார்த்தைகளை, அவிசுவாசத்தில் பேசுகிற வார்த்தைகளை நிராகரித்து விசுவாசம் எடுக்கிற மகா பெரிய கிழகத்தை உயர்த்தி சொல்லுகிறோம். நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்போம். நாங்கள் முதிர் வயதிலும் கடிதந்து புஷ்டி பசுவாய் இருப்போம். நாங்கள் ஐஸ்வர்யவாளாகி வார வார விருத்தி அடைத்து மகா பெரியவர்களாகவும் இயேசுவின் நாமத்தில்
ஆமென். கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேவ தயவும் ஆளுகையும் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆமென். உமக்கே சதாகால துதிகால மகிமை உண்டாகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற சிறியோர் பெரியோர் முதல் எல்லாரும் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. இதனால் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கட்டும். கர்த்தரின் ஜெய கர்த்தராயிருந்து தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உம்முடைய நாமம் மட்டுமே என்றைக்கு மகிமை பெற்றுக்கொண்டும் ஆண்டவரே. எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபை நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் உங்க நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். ஆமென். எங்களை மகிமைப்படுத்தி நீர் மகிமைப்படுவீராக. வீராக. எங்கள் பேரை பிரஸ்தாபம் பண்ண வைத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு செய்வீராக. ஆமென். கர்த்தாவே, உலக மக்கள் உம்மை காண முடியாதே, ஆனால் நீர் எங்களை உயர்த்தும் போது எங்கள் மூலமாய் உங்களை பார்க்க முடியுமே பிதாவே. ஆமென். ஆகவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக ஆமென். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் புழுதிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ஆமென். உட்கார வைப்பீராக. ஆமென். தேசத்தின் நன்மை புசிக்கும்படிக்கு செய்வீராக. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய தயவு உம்முடைய காரியம் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரட்டும். ஆமென். சிலுவைகளுக்காக ஏழையானது உண்மை என்றால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கி தருவீராக. இயேசுவிடம் ஆமென். வைராக்கியமாய் பிடித்து நிற்கிறோம். ஆமென். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசிகள் சேர்ந்து சொல்லுங்க ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள். நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள் தொடர்ந்து வரும்படிக்க எங்களுக்கு ஜெபிங்க. இந்த நல்ல ஊழியர்கள் விதைங்க. கர்த்தரின் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். ஆமென். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து செழித்து உயர்ந்து மகா பெரிய விதத்தில் தேவ ராஜ்யத்திற்கு மகிமையாக இருப்பீர்களாக. ஆமென். சரி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுத்தமாய் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றும் மறவாதே. ஆமென். ஆமென். ஷலோம் ஷலோம் ஷலோம். காட் பிளஸ் யூ.